நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி? ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசாகுது, இல்லை 50 வயசாகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசீருஷம் 2 பாதங்கள், அதே போல் திருவாதிரை பெரிய நட்சத்திரம். மிதுன ராசியில் 2 நட்சத்திரம் பிக் ஷாட்டு. ஒன்று புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம், இன்னொன்று ராகுவுடைய நட்சத்திரம். ராகு யார்? ஆதிசேஷன். மிதுனத்தில் இருக்கக்கூடிய பாம்பு உபய ராசியில் உபய லக்னத்தில் அந்த பாம்பு இருக்குமே, ஆனால் அந்த பாம்பு விஷப்பாம்பு கிடையாது. இதெல்லாம் ஜோதிட ரகசியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த 4 உபய ராசியில் பாம்பு இருக்குமே, ஆனால் அந்த பாம்பு விஷப்பாம்பு கிடையாது. பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன். அப்போ அது அங்கே நச்சுத்தன்மை இருக்காது, அமிர்தம் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல உதவும். இப்படி இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். இதை பார்க்கும்போது தான் அவங்கள நம்ம வெற்றி பெற வைக்க முடியும். சரி, அப்போ திருவாதிரை, புனர்பூசம் மற்றும் என்னங்க
என்ன இருக்காங்க? மிருகசீரிஷம் 2 பாதங்கள். அப்போது புதனுடைய வீடு, காமத்திரிகோண வீடு, நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும், கம்யூனிகேஷன்ஸ், நிறைய செய்தி தொடர்பாளர்கள், அரசியல் தலைவர்கள், மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஒரு ஊரில் ஒரு மிதுனராசிக்காரன் இருக்கான்னா அவன் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த அக்காவா, ஐயோ ரொம்ப வளன்னு பேசும். அது எஃப்எம் ரேடியோ மாதிரி இருப்பாங்க. அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க, ஃபேமஸ் ஆகிடுவாங்க, செலிபிரிட்டி ஆகிடுவாங்க, வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ஆனாலும் கஷ்டப்படுவாங்க. எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிப்பாங்க, சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. அவங்களால வெற்றி பெற முடியாது. இவங்களுக்கு தெரியாது இவங்க என்னென்னவோ வழி செய்வாங்க, எந்தெந்த கோவிலுக்கோ போவாங்க. இப்போ தான் நம்ம நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்குது. அவங்கவுங்க ஒரு கோவில் சொல்கிறாங்க, பரிகாரங்கள் சொல்கிறாங்க. இவங்க கஷ்டம் தீரத்துக்கு எல்லா வழிபாடும், சனி பகவானை வழிபாடு செய்கிறாங்க, கால பைரவரை வழிபாடு செய்கிறாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க. இந்த பிறவியில் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், இந்த பிறவியில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். இதுதான் எங்களுக்கு தெரியுமே சாமி, நாங்கள் பெருமாள் தான் வழிபாடு செய்யணும், நாராயணன், மகாவிஷ்ணு, புதன், இதுதான் எங்களுக்கு தெரியுமே. அது இல்லைங்க சாமி. எந்த பெருமாள் கோயில், எந்த மண்ணை நீங்கள் மிதிக்கணும், இந்த பிறவியில் அந்த மண்ணை ஒரு வாட்டி மிதிச்சுட்டு வரணும். அங்கே உங்கள் கால் அப்படி பட்டுதுன்னா ஒருவேளை உங்கள் பாவம் தொலையலாம், காணாமல் போகலாம். அந்த ஊரில் நீங்கள் பிறந்திருக்கலாம், அந்த ஊருக்கு உங்களுக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கலாம். உங்கள் போன ஜென்மாவில் உங்கள் தாத்தா வீடாக இருக்கலாம், உங்கள் பாயா கூட இருந்திருக்கலாம், உங்கள் பாட்டி வீடாக இருந்திருக்கலாம், இல்லை பூர்வீகமாக இருந்திருக்கு, சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ அந்த மண்ணை தொடும்போது அந்த பாவம் பறந்து போகும். அந்த அதிர்ஷ்ட கோவில் எது? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அதர்னூர்னு ஒரு குக்கிராமம், பக்கா கிராமம். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அந்த கோவிலை. இது சொல்லக்கூடிய எல்லா கோவில்களும் நான் ஒரு முறை விசிட் பண்ணிவிட்டு அங்கே போய் நல்லா ஆராய்ந்து அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பக்கா கிராமம், குக்கிராமம் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, வேர்ல்டு வைடு, இந்த பூமியில் வேறு எந்த கோவில்லையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு, சிற்ப அமைப்பு இல்லை. என்ன செஞ்சுருக்காருன்னா, பெருமாள் தாயாரை, மகாலட்சுமியை மடியில் வைத்திருக்கிறார். எனக்கு கருத்து தெரிஞ்சு பெருமாள் தனியாக இருப்பாங்க, மகாலட்சுமி தாயார் தனியாக தான் இருப்பாங்க. ஹயக்ரீவர் மட்டும்தான், லக்ஷ்மி நரசிம்மர் மட்டும்தான் மகாலட்சுமியை மடியில் வச்சுருப்பாங்க. பெருமாள் மகாலட்சுமியை மடியில் வச்சுருக்கிறதா சரித்திரமே கிடையாது. நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு சாமி இருக்காருன்னா சொல்லலாம். ஆனால் இப்போத்தி சாமியாக இருக்கக்கூடாது, ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உடையதாக இருக்கணும். புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா அந்த சிற்ப வடிவம் இன்றைய சிற்ப வைப்பு ஸ்தலம் கிடையாது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 500 ஆண்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிச்சயமாக அதுக்கும் மேற்பட்டதாகத்தான் இருக்கும். ஒரு ஏரிக்கரையில் இன்றைய கால சூழ்நிலைக்கு அந்த கோவில் ஃபுல்லாகவே இடிஞ்சு போச்சு. இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு அந்த கோவிலை இப்போது நவீனமயம் ஆக்கியிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கருவறை இருக்கக்கூடிய சுவாமி அவர் தான். ஒரே கல்லில் அந்த அந்த பிரபையோடு சேர்த்து, திருவாச்சியோடு சேர்த்து கல்லிலே இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறேன். மிதுன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்புஜவள்ளி தாயார் சமேத வெங்கடேச பெருமாள். இது சாதாரண கிராமத்து கோவில் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு ஏரிக்கரை மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. கோவில் சுத்தமாக டேமேஜ் ஆகிட்டு இப்போ சமீப காலத்தில் செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் மகிமை வாய்ந்தது. மிதுன ராசிக்கான தலையெழுத்தை மாற்றக்கூடியது.
நான் ஒன்றும் அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் கணபதி ஹோமம் பண்ணுங்க நவகிரக ஹோமம் பண்ணுங்கன்னு மற்றவங்கள முறையை நான் சொல்லலையே. போய் பாருங்கள். எனக்கு 80 வயசு ஆகுது சாமி, 70 வயசு ஆகுது சாமி, செஞ்சு பாருங்கள். கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது சார், இதெல்லாம் தான் சார் உங்கள் ஜாதகத்தை இப்படி தான் சார் பார்க்கணும், ஜாதகம் இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் உங்களை ஜெயிக்க வைக்கணும். உங்களுக்கான கோவில், ரகசிய கோவில்களை கண்டறிய வேண்டும். ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வந்ததுன்னா அந்த ஜாதகத்தான ரகசியங்களை, கோவில் ரகசியங்களை, பரிகார ரகசியங்களை எடுக்க வேண்டும். அப்போ தான் அவங்கள நம்ம வின் பண்ண வைக்க முடியும், ஜெயிக்க வைக்க முடியும். அப்போது நீங்கள் ஒருவேளை நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், நான் ஒரு கன்னியாகுமரியில் இருக்கேன், நான் வந்து போகிறதுக்கே எனக்கு 4000 5000 செலவாயிடும் சாமி. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வர முடியல, அந்த அபிஷேகம் செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன உதவி உண்டோ நாங்கள் அதை செஞ்சு தரோம், கவலைப்படாதீங்க. ஒரு வெளியூரில் இருக்கோம், வெளி மாநிலங்கள் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, அப்போது அந்த அபிஷேகம் வேணும்னா உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க. இல்லை நான் நேராக போகிறோம், எனக்கு அந்த நம்பர் வேணும்னாலும் நாங்கள் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் நேரடியாக பேசிக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்புஜவல்லி தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள், மாவட்டம் விழுப்புரம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அதனூர் என்கக்கூடிய கிராமம். போக வேண்டிய நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தில் போங்க, அல்லது நீங்கள் பிறந்த கிழமையில் போங்க, அல்லது நீங்கள் பிறந்த திதியில் போங்க, ஏகாதசியில் போங்க. காமனான திதி ஏகாதசி இல்லை பஞ்சமி, பஞ்சமி ஏகாதசி 2 திதியில் போங்க. பிறந்த கிழமையில் போங்க, பிறந்த நட்சத்திரத்தில் போங்க. கிராமத்து கோயில் ஃபோன் பண்ணிவிட்டு போங்க, ஒரு ஐயர் குறிப்பிட்ட டைம் தான் வந்துட்டு போவாங்க. உங்களுக்கு உதவி வேணும்னா கேளுங்க. சரி, என்ன பரிகாரம் செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும் சார்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 செலவாயிடும். அப்போ அந்த 4000 நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க,
சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.